Hi friends, welcome to my channel Home Ecos Ideas. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது vegetable salad ரெசிபிக்கான வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த salad பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கும் டின்னருக்கும் மெயின் ஃபுட்டாவே நம்ம எடுத்துக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்கறோம் அப்படினா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல கொடுத்து அனுப்பலாம், இல்லனா ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து இத கொடுக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள் சாலட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படினா அது வந்து நம்மளுடைய ஸ்டமக் வந்து நல்லா கிளென்சிங் பண்ணிவிடும். இந்த மாதிரி பண்றதுனால நம்ம நெக்ஸ்ட் மீல் எடுத்துக்கும்போது அதனுடைய டைஜஷன் வந்து ப்ராப்பரா நடக்கிறதுக்கு நம்மளுடைய ஸ்டமக்குக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சாலட் சாப்பிடுறதோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைக்கும், அதே மாதிரி நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையும் வந்து ப்ராப்பரா வச்சிருக்கும். இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு 3 தடவையும் சாப்பிடும்போதுமே கூடவே வந்து ஒரு கப்ல வந்து ஒரு குவாண்டிட்டியை நம்ம வந்து இந்த மாதிரி சாலட் எடுத்துட்டோம் அப்படின்னா அது டைஜஷனுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த மாதிரி சாலட்ல வந்து நம்ம என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் பச்சை பயிரை முளைக்கட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிடும்போது அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இதில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அதே மாதிரி இதை வந்து வேக வைக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது, டைரெக்டாக அப்படியே நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறிகளோட இந்த மாதிரி பயிரும் சேர்த்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது இன்னும் நமக்கு வந்து ஹெல்த்தியானதாக இருக்கும். இந்த மாதிரி பயிர் கூட என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி கேரட், குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லி அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம வேறு என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா ப்ரக்கோலி, பேபிகார்ன் ஆட் பண்ணலாம், லெட்டூஸ் ஆட் பண்ணலாம், கேபேஜ், இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரக்கோலி, லெட்டூஸ் இதெல்லாம் வந்து எல்லா வெஜிடபிள் ஷாப்லேயும் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் கேரட், கேபேஜ், குக்கும்பர் இதெல்லாம் வந்து காமனாக எல்லா ஷாப்லேயுமே நமக்கு கிடைக்கிறது தான். ஸோ அதனால் வந்துட்டு இதை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இதில் வந்து வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணலாம். மெயினாக இதில் காரத்துக்கு வந்து பெப்பர் பவுடர் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். க்ரீன் சில்லி வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது தான், அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக டொமேட்டோவில் இருக்கிற சீட் எல்லாம் எடுத்துகிட்டு நான் போட்டிருக்கேன். அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து சால்ட்டும் ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். லஞ்ச் டைம்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. வெள்ளரிக்காய், கேரட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபைனாகவும் சாப் பண்ணிட்டோம்னாலும் சீக்கிரமாக தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். கூடவே வந்து நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்படின்னாவே நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு ஃபைனலாக ஒரு பிஸ்கெட் வச்சு நம்ம கொடுத்து அனுப்புவோம். பிஸ்கெட் அப்படிங்கிறது ரெகுலராக பசங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு ஸ்டமக் பெயின், அப்புறம் வயிற்றில் பூச்சி, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும் இல்லைங்களா. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வீக்லி 2 டைம்ஸ் ஆல்டர்னேட் டேஸில் இந்த மாதிரி வெஜிடபிள் சாலட்லாம் நம்ம வந்து கொடுத்து அனுப்பலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பேக்கரி ஐட்டம் இல்லாமல் வேறு என்னெல்லாம் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னா இந்த மாதிரி வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட் எல்லாம் கொடுக்கலாம். சுண்டல், வேர்க்கடலை இதெல்லாம் வேக வச்சுட்டு அதை சாட் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது நான் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து அனுப்ப போகிறேன். அதனால் அதில் வந்து ஆனியன் நான் ஆட் பண்ணலை, வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பச்சை காய்கறிகளெல்லாம் சாப்பிட பழக்கிட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ரொட்டீன் ஆகிடும். அப்போ ரெகுலராக ஒரு மீலுக்கு முன்னாடியும் வந்து கொஞ்சம் பச்சை காய்கறிகள்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு டைஜஷனுக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.